மணங்கொள் கொடிப்பூ என்பது அருள் மணக்கும் பூக்கள் பூத்து குலுங்கும் கொடியாகும். 4 வகை மலர்கள் அந்த பூங்கொடியில் பூத்து குலுங்குகின்றன. அந்த 4 வகை மலர்கள் 4 விதமான குணங்களை கொண்டது என்றாலும் அவை பஞ்சபூதங்களையும் படைத்து அருளக்கூடிய நிலையில் உள்ளன. வானுயர்ந்த கொடி, வானோர்க்கும் விரும்பும் கொடி. அந்த அற்புதமான கொடி வான் முதல் பரவி நிற்கின்றது. அந்த கொடியை பற்றிய உண்மைகள் குரு மூலமாகத்தான் உணர முடியும். மற்ற யாரும் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள், வெளிப்படையாக மேடையிலும் பேச மாட்டார்கள். அதனால் அந்த அற்புதமான மலர்கள் 4 மலர்கள் என்ன என்று தேடி உணருங்கள். அந்த மலருக்கு மட்டும்தான் வாசி யோகத்தை சித்திக்கும் அருள் செய்யக்கூட ஆற்றல் உடையது. வாசி யோகம் சித்திக்க வேண்டும் என்றால் சுத்த தேகம் பெற வேண்டும். சுத்த தேகத்தை அருளக்கூடிய இந்த 4 வகை பூக்கள் புண்ணிய மலர்கள், புனித மலர்கள். அந்த புனித மலர்களை நீங்கள் தேடி கண்டுபிடியுங்கள். அது வேறு எந்த வழியிலும் இயலாது. 800 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் உள்ளார்கள். அந்த 800 கோடி ஜனங்களுக்கும் இந்த ஒரே வழிதான், வேறு வழிகள் கிடையாது. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், இந்த 3ஐயும் பெற வேண்டும். அதற்கு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது சுத்த தேகம் பெறும் வழி. சுத்த தேகம் பெருவழிதான் உலகம் முழுவதும் ஏகமாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் மறைபொருளாக கூறப்பட்டுள்ளது எங்கும் தெளிவாக யாரும் கூறவில்லை. அந்த சுத்த தேகம் பெரும் வழியைத்தான் ஏராளமான பாடல்கள் தமிழ் ஞானிகள் பாடியுள்ளார்கள். அதில் ஒரு பாடல் தான் இப்பொழுது நீங்கள் கேட்டது, மணங்கொள் கொடிப்பூ முதல் என்கின்ற இந்த அற்புதமான பாடல். 4 வகையான மலர்கள், 4 வகையான குணங்கள் என்பதை உணருங்கள். வர்ணாசிரம தர்மத்தில் ஜாதி என்று கூறுகின்றார்களே, அந்த பொய் என்பதை நீங்கள் முதலில் உணருங்கள். அது அருள் மணக்கும் அருள் பூ 4 விதமான குணங்களை கொண்டது என்ப உண்மையை நீங்கள் தேடி அறியுங்கள். அப்பொழுது தான் நீங்கள் சுத்த சன்மார்க்க வழியில் செல்ல முடியும். மற்றபடி நீங்கள் ஜாதி என்று காலம்போன் போய்விடுமே ஒழிய வயசாயிரும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வர்ணாசிரம தர்மம் என்பது சாகா கல்வி என்கின்ற உண்மையை உணர்ந்து அதில் உண்மையை தேடுங்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தரிசனம் கட்டாயம் கிடைக்கும். மேலும் 5 மலங்களும் வெந்து விழுந்திட 75 செய்யுமென்றீர் வாரீர் இந்து சிகாமணி வாரீர் என்று வள்ளல் பெருமான் இந்து சிகாமணி என்று அழைக்கின்றார். இந்து சிகாமணி என்றால் என்ன? இந்து என்கின்ற அற்புதமான வழியை உணர்ந்து அந்த வழியில் சென்று இறை தரிசனம் பெற்றவர்கள்தான் இந்து சிகாமணி. இந்து என்ற வார்த்தையை கேட்டாலே நீங்கள் ஏதோ ஒரு தப்பு என்று நினைக்கின்றீர்கள்.